ஹலோ எவ்ரிவன். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு சின்ன கதையை இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல நாள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்து தூங்க வரீங்க வீட்டுக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டு ஒரு மணிக்கு உங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக தண்ணி, எட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அது பத்தாதுன்னு பார்த்தா உங்களோட வீட்டோட மேற்கூரை சடனாக இடிஞ்சு விழுகுது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க பதட்டமாக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கண்ணுமைக்க முடியல. உங்கள் வீடு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்து நீங்கள் ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போய் அது பத்தாதுங்க தண்ணி, பெரும் வெள்ளம். இப்போ நம்ம எந்த டாபிக் உள்ளே போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். ஆமாங்க, வயநாடு இன்சிடென்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள், அப்புறம் அதோட காரணம் என்ன, அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். இந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்துச்சு? புஞ்சிரி மட்டம், முண்டக்கை, சூரல்மலா, ஆட்டமலா, மேப்பாடி மற்றும் குன்ஹோமே வில்லேஜஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 கிராமங்கள்ல சரியான மழை. ஜூலை 30 ஃபுல்லாக மழையில் தாக்கு பிடிச்சி நைட்டோட பலவிதமான அலர்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாலும் திடீர்னு ஏற்பட்ட சில நிலச்சரிவுகள்னால கிட்டத்தட்ட ஒரு 423 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்றைய நாள் வரைக்கும் 378 பேர் இன்ஜூரி இருக்காங்க. 138 பேர் எங்கே இருக்காங்கன்னு இன்னும் தெரியலங்க. லேண்ட்ஸ்லைடு ஒரு மிக மோசமான வெதர் கண்டிஷனால் ஏற்பட்டிருக்கு. வயநாடு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு மிக அருமையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். எல்லாருமே அங்கே போகணுன்னு விருப்பப்பட்டிருப்பீங்க. அங்கே இருக்கிற மலைகளும் அங்கே இருக்கிற நதிகளும் ரொம்ப அழகானது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மரங்களும் மலைகளும் இத்தனை பேர் காவக்கூடிய ஒரு அரக்கணம் மாறினது ஏன்? காரணம் வேற யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும், நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஜென்ரேஷன் எல்லாரும் பண்ண தப்பு தாங்க. அது என்ன இப்போ பார்க்கலாம். நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு காரணமாக கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வெட்டப்பட்ட மரங்கள். ஆமாங்க, மூணார், கேரளாவில் இருக்கிற மற்ற ஏரியாஸ் லைக் வயநாடு, இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளில் இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் தான். அதை டிபெண்ட் பண்ணி ஏகப்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தேயிலை தோட்டத்தை நிறுவனத்துக்கு மக்கள் பலவிதமான மரங்களை வெட்டியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படி வெட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மண்ணோடைய தன்மை, ஸ்டேபிலிட்டி தன்மை கம்மியாகுது. ஸோ இன்னொரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் என்விரான்மெண்டல் ரிசர்ச் அண்ட் பப்ளிக் ஹெல்த் வயநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1950 2018 வரைக்கும் வயநாட்டில் இருந்த 62% ஆஃப் மரங்கள் காணோம், அதாவது வெட்டப்பட்டிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேயிலை தோட்டம் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான். நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒரு 48 மணி நேரம் முன்பு வர கேரளாவில் 570 மில்லிமீட்டரில் ஒரு சரியான மழைங்க. அந்த மலையில் ஜூலை 30 அதிகாலை 1 மணிக்கு எக்ஸாக்டாக மாட்டின ஃபஸ்ட்டு வில்லேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முண்டக்கரை. அங்கே தாங்க முதல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. 2 வில்லேஜஸையும் அடித்து தம்சம் பண்ணிருச்சுங்க. 2வது வில்லேஜ் புஞ்சிரி மட்டம்னு ஒரு வில்லேஜ், அதுவும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுங்க. அப்புறம் செகண்டாக நடந்த நிலச்சரிவு எப்போ நடந்ததுன்னா ஒரு 4:10 மணிக்கு சூரல்மலா அப்படிங்கிற ஒரு கிராமத்தையும் அடிச்சிருச்சு. இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பார்த்தீங்கன்னா இருவாலிஞ்சின் அப்படிங்கிற ஒரு நதி டைவர்ட் ஆகி ஊர் மக்கள் இருக்கிற ஏரியா பக்கமே வந்துருச்சுங்க. அதாவது யோசிச்சு பாருங்கள், மலையிலேருந்து ஒரு நதி டைவர்ட் ஆகி உங்களோட வாழ்விடத்துக்குள்ளே பூந்து அப்ராக்சிமேட்டாக 400 குடும்பங்கள் நெருக்கடியாயிட்டாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. தண்ணி வருது, குழந்தைங்க அங்கே பக்கம் கஷ்டப்படுது. கேரளாவோட ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய அழிவுங்க. அங்கே இறந்து போனதெல்லாம் ஒரு சாதாரண தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குற சின்ன மக்கள் தான் இறந்துருக்காங்க. நிறைய பேர் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், ஒடிஷா, இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்து தான் பிழைப்புக்காக தூங்கிட்டு தாங்க இருந்திருக்காங்க. பட் அவங்க உயிர் போகிற நிலைமையும் அவங்க இன்ஜூர் ஆகிற நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா 10 குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸ் இறந்துருக்காங்க. சிலருக்கு 2 பேரண்ட்ஸுமே இல்லை, சிலருக்கு யாரோ ஒருத்தங்க இல்லை. இப்போது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச 90% பேர் இங்கே காணோம், எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில, அவங்க எப்படியே கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு வேண்டியிருக்காங்க. இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஒரு யானை ஒரு பாட்டியையும் அவங்களோட பேத்தியையும் காப்பாற்றின இன்சிடென்ட் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கதறல்கள் அங்கே நடந்திருக்குங்க. இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் செய்த ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளா போலீஸ், இந்தியன் ஆர்மி, டிஃபென்ஸ் சைடில் இருக்கிற அத்தனை வித பிரிவுகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கேரளா அனுப்பப்பட்டிருந்தாங்க. அவங்களோட கடின உழைப்பால் கிட்டத்தட்ட 4000 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. 10,000 பேர் அங்கே இருக்கிற டிசாஸ்டர் ரிலீஃப் கேம்ப்ஸ், அதாவது மறுவாழ்வு மையம் மாதிரி கேம்ப்ஸ்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற 10 அவுட் ஆஃப் 14 டிஸ்ட்ரிக்ஸில் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே விடுமுறை அறிவிக்கப்பட்டு
கொஞ்சம் நல்ல விஷயமா போயிட்டுருக்குங்க. அது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் 31 மணி நேரத்தில் நம்மளோட ஆர்மியை சேர்ந்தவர்கள் பெய்லி பிரிட்ஜ்னு 2 வில்லேஜஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் வெறும் 31 ஹார்ஸில் கட்டி லைக் அந்த ரெஸ்கியூவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சல்யூட் டு த ஆர்மி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டும் ராணுவமும் சேர்ந்து பல பேரோட சடலங்களை மீட்கிறது, அங்கே உயிருக்காக போராடிட்டு இருக்கிற மக்களை காப்பாற்றுறது, அப்புறம் எல்லாரையும் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அடுத்த கட்ட மக்களுக்கான வாழ்க்கையை பில்ட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி செஞ்சாலும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஃபண்டு கிட்டத்தட்ட லைக் பல கோடி வந்திருக்குங்க. ப்ளஸ் உயிரிழந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 லட்ச ரூபாயும், உடல் காயமான மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இனிமேல் 50,000 ரூபாய் கொடுக்கப்படணும் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இது எப்படியோ அலர்ட்டை கொடுக்காம போனது மிகப்பெரிய தப்புங்க. லைக் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நீங்கள் தான் கேட்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இதை லேஸாக எடுத்துக்கிட்டு இது ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ வந்து நாங்கள் இதை முன்கூட்டியே தெரிவிச்சிட்டோம், பட் இவங்க மீட் ஒழுங்காக பண்ணல. கேரளா கவர்மெண்ட் பதிலுக்கு நீங்கள் வேறு வில்லேஜ் தான் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் அந்த மக்கள் தான் சேவ் பண்ணி வச்சுருந்தோம், பட் நீங்கள் இந்த வில்லேஜஸ் பற்றி நீங்கள் எங்ககிட்ட சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படியோ போனது ஒரு சாதாரண மனுஷனோட உயிர் தாங்க. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டினது. எண்ட் ஆஃப் தி டே ரீசெண்டாக தான் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த தொகுதியுடைய எம்பி ராகுல் காந்தி இவங்க எல்லாருமே வந்து பார்த்து இன்சிடென்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற நடவடிக்கைகள் எடுப்பாங்க நான் நம்புகிறோம். பட் ஸ்டில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க, ஹில்லிங் எஃபெக்ட். அதாவது அந்த அந்த வயநாடு பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சத்தம், வினோதமான சத்தங்க. லைக் நிலத்திலிருந்து எர்த் கோக் ஆச்சுன்னா ஒரு அதிர்வு ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்திருக்கு. லைக் எல்லோரும் பேனிக் ஆகி ரொம்ப பயந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மண் வந்து கிட்டத்தட்ட 2 மலை வந்து சரிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க. அதனால் மண் வந்து இந்த நிலம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை. அப்படி ஸ்டேபிளாக இல்லாதப்போ வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா தானே சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக ஒரு அண்டரில் ஒரு ப்ராசஸ் நடந்து மண் சேஃப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பெருசாக பயப்பட வேணாம், இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் தான், லைக் எர்த் கோக்குன்னு நினச்சி நீங்கள் பதட்டப்பட வேணாம் யாரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் லைக் இன்னும் அந்த வயநாடு பழைய நிலைமைக்கு வரல. வயநாடு திரும்ப பழைய நிலைமைக்கு வரணும். லைக் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி லைக் கஷ்டம்தாங்க. லைக் உங்கள் சொந்தக்காரங்க யாரும் இல்லை, உங்கள் நண்பர்கள் நேற்று வரைக்கும் நீங்கள் பார்த்தவங்க இன்றைக்கி இல்லைங்கிறப்போ வலிக்கும் தான். பட் ஸ்டில் லைஃப் ஹாஸ் டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கான முக்கியமான காரணம் மரங்கள் வெட்டப்பட்டது. மரங்கள் வெட்டப்பட்டது எதுக்காக? ஒரு பெரும் லாப நோக்கத்துக்காக. பல பேருக்கு வாழ் தந்திருக்குங்க, லைக் பல தொழிலாளர்கள் வாழ்கிறாங்க, எல்லாம் இருக்குது. பட் இயற்கை வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம். அது வந்து இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். அது இப்படி வளக்கி பார்க்குறேன், அப்படி வில்லிக்க பார்க்குறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா அதாங்க மரத்தை வெட்டுறேன், லைக் மண்ணை வந்து இன்னும் தோண்டி ஆழமாக போகிறேன். அதுவும் நீங்கள் மலைப்பகுதிகள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இயற்கை தன்னை சமன் செய்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் நடந்தது. இந்த ஒரு சாம்பிள் தான் நடந்திருக்கு நமக்கு. ஆனால் அந்த சாம்பிள்லேயே இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. லைக் பல மக்கள் உயிரிழந்திருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக சில விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் மக்கள் எல்லோரும் நிச்சயமாக வயநாடு மக்களுக்கான தேவையான பண உதவி, லைக் வேறு என்னென்ன சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்குறேன். அது போக லைக் எந்த தேயிலை தொழிலாளர்கள் வந்து யாருக்காக வேலை பார்த்தாங்களோ அந்த ஓனர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி கஷ்டமான சூழலில் வந்து அட்லீஸ்ட் அவங்களோட சடலத்தை அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிற வேலையை அதை அவங்க செஞ்சு கொடுக்கணுங்க. இது கூட அவங்க செய்யலைன்னா இத்தனை நாள் அவங்களுக்காக இவங்க கஷ்டப்பட்டதுக்கும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு மரம் நடாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. லைக் நீங்களும் நானும் வந்து டைம் இல்லைன்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இப்படி போயிட்டுருக்கோம். நடாமல் இருந்தாலும் பரவாயில்ல தான். நடுறவங்க சூப்பர், அவங்க தெய்வத்துக்கு சமம் தான், அது வேறு. பட் இருக்கிற மரத்தை வெட்டாங்க பார்த்தீங்களா, அதை நீங்களும் நாங்களும் அட்லீஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த பக்கம் ஒரு மரத்தை வெட்டுறீங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று ஞாபகத்தமாக வைங்களேன், தப்பு இல்லை. இப்போல்லாம் வந்து எடுத்து போய் மூவ் பண்ணி வைக்கிறாங்க டேரெக்டாக. ஏன்னா ஒரு மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் உங்களுக்கு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த ப்ராசஸாவது பண்ணலாம் அட் எண்ட் ஆஃப் த டே. லைக் எனக்கு இது ஒரு லெசன் தாங்க. லைக் நீ ஒழுக்கமா அப்படியான்னு பார்த்தீங்கன்னா லைக் இனிமேல் நான் பண்ண தப்பு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் திருத்த போகிறேன். ஸோ எல்லோரும் அதை செய்வோம்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா.